தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கி தற்பொழுது தொடர்ச்சியாகவே வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மே மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த வெப்பநிலை என்பது அதிகப்படியான வெப்பநிலை இருக்கும். இந்த நிலையில் குறிப்பாக இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் மே மாதத்திற்கு முன்னதாகவே ஏப்ரல் மாதத்திலேயே வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்னும் 2-3 நாட்களில் மே மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மே மாதத்தில் இருந்து வெப்பநிலை உச்சத்தில் எட்டக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தொடர்ச்சியாகவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மே 2ஆம் தேதி வரையிலும் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதற்கு அடுத்தபடியாக மே 5ஆம் தேதி வரையிலுமே வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று தொடங்கி அடுத்த 5 நாட்கள் 2ஆம் தேதி வரையிலுமே வெப்ப அலைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் கடுமையான வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அங்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமான வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 108.32 ஃபாரன்ஹைட் வெப்பம் என்பது பதிவாகி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாகவே ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போல வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் 100க்கும் அதிகமான அளவில் வெப்பநிலை என்பது தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய 5 தினங்களிலும் 100க்கும் மேலாக 110 வரையிலுமே வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.